அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்ராஜ். நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஒரு ரிப்போர்ட்டர், நியூஸ் 7 சேனலை சார்ந்த ஒரு ரிப்போர்ட்டர், அவர் பேர் நேச பிரபு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவரை ஒரு 64 இடத்துக்கு மேலே 64 இடத்திற்கு மேலே கத்தியை வச்சு ஒரு மர்ம கும்பல் இரவு ஒரு 9 மணி அளவில் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு கடந்த ஒரு 3 நாட்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமாக பேசிட்டு வராங்க. கரெக்டுங்களா? இன்னைக்கு இந்த நேசப்பிரபு மேலே அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி மணல் அள்ளி கொண்டு போகும் ஒரு சில கும்பல்களை பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வெளிக்கொண்டு வந்தார். அதேமாதிரி ஒரு சில பாஸ், ஸ்பா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இல்லீகலாக செயல்பட்டு வருகிறத ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் கொண்டு வந்ததாக நிறைய பேசப்படுது. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மீது அவருடைய கேரக்டர் மீது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவறான ஒரு 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 விஷயம் அலங்கரிக்கப்பட்டு அவர் மீது சுமத்தப்படுகிறது. சரி, இப்போ நான் இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் இப்போ அந்த வீடியோ நான் போடலை. ஒரு நிருபரா, ஒரு ஜேர்னலிஸ்டா, ஒரு செய்தி சேகரிப்பாளருடைய வேலை என்ன? ஒரு செய்தி சேகரிப்பாளருடைய வேலை அவருக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு சில உண்மைகளை உண்மையாகவே மக்களுக்கு போய் கொண்டு சேர்ப்பது தான் அவருடைய கடமை. அது அவருடைய டியூட்டி, அவருடைய வேலையே அதுதான். கரெக்டுங்களா? நம்ம வேலை பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் போகிறோம், ஆஃபீஸில் போயிட்டு அங்கே சொல்கிற வேலையை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி வேலை கிடையாது. அவருடைய வேலையே என்ன அப்படின்னா அவரை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் உண்மையை உண்மையாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான். அவர் உண்மையாக ஒரு சில ரிப்போர்ட் அவங்களுடைய சேனலுக்கோ அவருடைய ஊடகங்களுக்கோ இல்லை பத்திரிகைகளுக்கோ கொடுப்பாங்க. இந்த செய்தி சேகரிப்பாளர்கள் கொடுப்பாங்க. அதில் எது உண்மையாக சொல்லணுமா, உண்மையை மறைத்து சொல்லணுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறதெல்லாம் அதுக்கு மேலே இருக்கிறவங்க. பட் இவர் கடமையை கண்டிப்பாக செஞ்சிருவார். எல்லா செய்தி சேகரிப்பாளரும் இந்த நேசப்பிரபுவை போல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் குறைந்த ஊதியத்தில் இந்த மாதிரி நிறைய சேனல்களுக்காக செய்தி சேகரித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உண்மையை உண்மையாக வெளிக்கொண்டு வர போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். கரெக்டுங்களா? நேசப்பிரபு மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவர் வேலையே இதுதான். கரெக்டுங்களா? உண்மையை வெளியில் கொண்டு மக்களுக்கு கொடுக்கணும். கரெக்டுங்களா? இப்போ இந்த ஒரு இன்சிடெண்ட், இந்த ஒரு கொலை கும்பல் ஒரு 64 இடத்துல வெட்டியிருக்காங்க அப்படின்னா இப்போ என்ன சொல்ல வராங்க? இப்போ என்ன எதுக்காக இதை இவ்வளவு 64 இடத்துல வெட்டி ஒரு பெரிய ஒரு இது மாதிரி ஏன் ஆக்கணும் அப்படின்னா, நாளைக்கு எவனும் உண்மையை வெளியில் எங்கேயுமே சொல்லக்கூடாது. உண்மை சொல்லணும்னு வரவன் எவனுமே வரும்போது இந்த ஒரு விஷயம் அவன் மைண்டில் வரணும். இனிமேல் எவனுமே உண்மையை பற்றி உண்மையும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி அங்கே இருக்கிற அதிக பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களையும் சரி, பெரிய பெரிய பணக்காரங்களையும் சரி, யாரையுமே பகைச்சிக்க கூடாது. அப்படி பகைச்சிக்கிட்டா இதுதான் நிலைமை அப்படின்றத முன்னிலைப்படுத்தி தான் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக என்னுடைய எண்ணம் தோன்றுகிறது. கரெக்டா? இதுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆடியோலாம் கேட்கும்போது நம்மளுடைய காவல்துறை எந்த அளவு சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. அந்த ஒரு 4 மணி நேரம் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இன்சிடென்ட் நடக்கிறதுலேருந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி அவருடைய நிறைய ஆடியோ அவர் பேசியிருக்காரு, உரையாடல் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவருடைய லொக்கேஷன்லேருந்து அவருடைய அந்த நியர்பை ஸ்டேஷன் ஒன்று பெரிய ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்லாம் லெஸ் தென் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த ஒரு விஷயமே நடந்திருக்கு. ஸோ எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஒரு விஷயத்தை எவ்வளவோ கால்கள் அட்டன் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவோ கேஸை பார்த்துருப்பாங்க. அப்போ நம்மளுடைய துறையில் இருக்கிற நபர்களுக்கு இந்த கேஸ் இதை சார்ந்தது, இவங்க இதுதான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கூட தெரியாமல் காவல்துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன லைட்டு தெளிவாக அந்த வீடியோ ஆடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா என்ன லைட்டு, என்ன நேம் பிளேட்டு, என்ன சட்டை போட்டிருக்கான், என்ன கிளாஸ் போட்டிருக்கானா, வண்டியில் லைட் எரியுதா, என்ன கலர் லைட் எரியுது, இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதுக்கு தான் சிசிடிவி எங்கெங்கெல்லாமே சிசிடிவி இருக்குது. நம்ம 1990க்குள்ளே இல்லை, நம்ம 2024 இருக்கும். 2024 எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நம்மளை சுற்றி நிறைய பேர் இண்டிவிஜுவலாகவே நம்ம கவர்மெண்ட் கேமராஸ் வைக்கிறது, சில பேர் பெரிய பெரிய வீட்டில் பெரிய பெரிய ஹோட்டலில்
வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய கேமரா வச்சுருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்று ரிவீல் பண்ணால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய காவல்துறைக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. இனிவே இந்த செயலில் இப்போ ஒரு 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 5 பேர் கொண்ட கும்பல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வெட்டுறாங்க அப்படின்னு எந்த தைரியத்தில் அவங்க பண்ணியிருப்பாங்க? யாராவது ஒரு நபர் கொடுத்த தைரியம், இல்லை ஒரு 5 பேர் ஒரு 5 பேர் கொண்ட கும்பல் கொடுத்த தைரியம், இல்லை ஏதாவது ஒரு பெரிய தைரியம் இருக்கிறதால தான் இந்த மாதிரி விஷயம் வந்து நடக்குது. அந்த தைரியம் வந்து எப்படி வந்திருக்கு தெரியுங்களா? ஒன்று ரொம்ப பணம் அதிகமாக ஒரு பண போதையில் இருக்கிற ஒரு நபராக கூட இருக்கலாம், இல்லை ஒரு பதவி போதையில் இருக்கிற ஒரு நபராக கூட இருக்கலாம். கரெக்டுங்களா? ஒரு கும்பலாக இருக்கலாம், பண போதையில் இருக்கிற ஒரு கும்பலாக இருக்கலாம், பதவி போதையில் உள்ள ஒரு கும்பலாக இருக்கலாம். இவர்கள்லாம் சேர்ந்து இவர்கள் கொடுக்க தைரியத்தில் மட்டும்தான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கும். அப்போ இந்த ஒரு 5 பேர் கொண்ட குழு வந்து நார்மலாக ஒரு 5 பேர் நம்ம லோக்கலில் ஒரு 5 பேர் சேர்ந்து மச்சான் இவனை வந்து நம்ம வந்து வெட்டி சாச்சணும் அப்படின்றதுல வந்து நடக்கிறது இல்லை. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பண போதையிலையோ, பணம் அதிகமாக உள்ள ஒரு கும்பலோ, இல்லை பதவி அதிகாரங்களை கையில் வைத்திருக்கிற மிகப்பெரிய கும்பலும் இதுக்கு பின்னாடி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இதுக்கான உண்மைகளை உண்மையாக கண்டறிந்து வெளிக்கொண்டு வர வேண்டும். நம்மளுடைய தமிழக அரசும் சரி, நம்மளுடைய காவல்துறையும் சரி, இதை வெளியில கொண்டு வந்தால் மட்டும்தான் இது வந்து நாளைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு உண்மைகளை வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு ரிப்போர்ட்டருக்காக இருக்கட்டும், இல்லை நம்மளை மாதிரி நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதர்களாக இருக்கட்டும், நாளைக்கு ஏதாவது ஒரு உண்மையை வந்து மக்களுக்கு வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, நினைச்சிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தைரியமாக இருக்கும். இந்த கேஸினுடைய உண்மைகளை கண்டறிந்து மக்களுக்கு உண்மையாக வந்து வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள், தமிழக அரசுக்கும் சரி, காவல்துறைக்கும் சரி. சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க, இதில் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இது வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா ஒரு நார்த் இந்தியாவில் நடந்தது அப்படின்னா ஓகே, அங்கே ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கும். பட் தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் புதுசான ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி வந்து நடக்கிற ஒரு விஷயங்கள். ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் என்னென்ன அடுத்தடுத்த அப்டேட் என்ன வருதுன்னு அப்படின்றத பார்ப்போம். நன்றி.